ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னா, டேட் வந்து 31/7/2024 வந்து விட்டுருக்காங்க. வாங்க இது எந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போஸ்ட் வந்து ஸ்கில்டு ஆர்டிஷன், ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ், குரூப் சி, நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து ட்ரேடர்ஸ் பாருங்கள், எம்பி மெக்கானிக், அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து என்னென்னா 4 வேக்கன்சிஸ். அதில் வந்து யூஆர்னா அன்ரிசர்வ்ட், அதில் வந்து 2 வேக்கன்சி, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்பி எலக்ட்ரிஷியனுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான், அது யூஆர் மட்டும்தான். ட்ரையர்மேனுக்கு வந்து 1, ஓபிசியில் தான் 1 கொடுத்துருக்காங்க. பிளாக் ஸ்மித்துக்கு வந்து டோட்டல் வேக்கன்சி 3, ஏன்னா யூஆர் 1, ஓபிசி 1, எஸ்சி 1. கார்பெண்டருக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி, எஸ்சி மட்டும்தான் ஒரே ஒரு வேக்கன்சி. மொத்தம் டோட்டல் வேக்கன்சி வந்து 10 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சேல்ஸ் ஆஃப் பே ஃபார் ஸ்கில்டு ஆர்டிஷன் என்ன எவ்வளோ பே அப்படின்னா, இங்கே பாருங்கள், ₹19,900 to ₹63,200. அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு வந்து 19,900லேருந்து நீங்கள் அதிகபட்சமாக 63,200 வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எப்போ அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு லாஸ்ட் டேட் வந்து 30/8/2024 up to 17 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். பீரியட் ஆஃப் ப்ரொமோஷன் வந்து 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எலிஜிபிலிட்டி பாருங்கள், என்னென்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே தான் நம்ம அப்ளை பண்ணலான்னா, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1/7/2024 ஃபார் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அது லிமிட்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்யூட்ஸ், அதாவது டைரக்ட் ரெக்யூட்கான எஜுகேஷன் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன, த சர்டிஃபிகேட் இன் த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் ஃப்ரம் த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை கவர்மெண்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 1 இயர் இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன்லேருந்து சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, அப்படி இல்லைன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டட்டரி ஃபார் த கேண்டிடேட் தோஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் இன் த 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் வித்தவுட் ட்ரேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மேனிட்டரியாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். தோஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் இன் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் வித்தவுட் ட்ரேட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்துக்குங்க. கேண்டிடேட் ஹூ அப்ளைட் ஃபார் த ட்ரேட் ஆஃப் எம்பி மெக்கானிக் அபவுட் போசஸ் அ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டு டிரைவ் எனி வெஹிக்கிள் சர்வீஸ் இன் ஆர்டர் டு டெஸ்ட் இட். அதாவது யார் வந்து எம்பிஏ மெக்கானிக் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளை ஒரு டிரைவிங் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்துக்குங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ், அதாவது எந்த மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்துக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மஸ்ட் பி சைன்டு பை த கேண்டிடேட் அண்ட் அக்கம்பைனடு வித், அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபோட்டோ காப்பீஸ் வேணும், செல்ஃப் அட்டாச்சு பண்ணியிருக்கணும், ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டாச்சு டு த கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஏஜ் ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது டிசி சர்டிஃபிகேட் வேணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் வேணும், 1 இயர் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட், அதாவது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38/2024ன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து
அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க. அவங்க மேலே கொடுத்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் வில் பி ரிஜெக்டட் ஸ்ட்ரெயிட் அவே. என்ன சொல்லியிருக்காங்க, த லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் அப்ளிகேஷன் ஆன் பிஃபோர் டேட் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், வித்தவுட் காப்பீஸ் ஆஃப் டெசியர்ட் சர்டிஃபிகேட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் என்க்ளோசிங் copies of the certificate without self attestations will be rejected straight away அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தாவோ, இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாவோ, அவங்க சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அட்டஸ்டேஷன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி இருந்தாவோ அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ். அதாவது ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃப்ரம் த கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி அப்ளிகபிள் இன் த கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரிபிள் பர்சன் ஹூ ஹாவ் மிக்ரேட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி அட்மிஷன் டு அனதர், அதுக்கானதும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஓபிசி, அவங்களுக்கான கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் அத்தாரிட்டி இஷ்யூங் சர்டிஃபிகேட், இது வந்து அத்தாரிட்டி இஷ்யூங் சர்டிஃபிகேட், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அதை பிரகாரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.